வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியன் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இன்று முக்கிய பேச்சு நடத்துகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நடவடிக்கைகள் காரணமாக வலுவான வளமான இந்தியாவிற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ள உலக மகளிர் உச்சிமாநாடு சென்னையில் இன்று தொடங்குகிறது. வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே பணி என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இன்று ஜிம்பாப்வேயை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகிறது என்று மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று ஐரோப்பிய யூனியன் அமைப்பின் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். அதன் பின்னர் இரு தலைவர்களும் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகின்றனர். இதன் காரணமாக இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான வலுவான வர்த்தகம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜவுளித்துறை அதிக அளவில் பயனடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையே கடந்த ஆண்டு சுமார் $137 பில்லியன் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. 4வது இந்திய எரிசக்தி மாநாடு இன்று தொடங்குகிறது. கோவாவில் நடைபெறும் இந்த 3 நாள் மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இந்த மாநாட்டில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி, ஐக்கிய அரபு அமீரகத்தின் தொழில்துறை அமைச்சர் டாக்டர் சுல்தான் அகமது அல் ஜபார், கனடா நாட்டின் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு டிம் ஹாட்சன், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் பலர் இதில் கலந்து கொள்கின்றனர். இந்த மாநாட்டில் எரிசக்தி துறையின் எதிர்கால வளர்ச்சி, பாதுகாப்பு, முதலீடுகள் ஆகியவை குறித்து விவாதங்கள் நடைபெறுகின்றன. இந்த மாநாட்டில் 120 நாடுகளைச் சேர்ந்த 75,000 பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் காரணமாக வலுவான வளமான இந்தியாவிற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமைப்புசாரா தொழிலாளர்களிடம் உரையாற்றிய அவர், மக்களை மையப்படுத்தி நிர்வாகம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சித் திட்டங்களுக்கான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வருவதாகவும் இதன் காரணமாக சமூக பாதுகாப்பு பலமடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள், மின்சாரம் மற்றும் சமையல் எரிவாயு இணைப்புகளை வழங்க எளிதான நடைமுறை, விவசாயிகளுக்கு நேரடி பணப்பரிமாற்றம், குழந்தைகளின் கல்விக்கான உதவித்தொகை உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்களின் காரணமாக வலுவான வளமான பாரதத்தின் அடித்தளம் அமைந்து வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தில்லி செங்கோட்டையில் தேசிய கலாச்சார மற்றும் சுற்றுலா திருவிழாவை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் நேற்று தொடங்கி வைத்தனர். பாரத திருவிழா என்ற பெயரில் 6 நாட்கள் நடைபெறும் இந்த விழா நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்தும் தளமாக அமையும் என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மண்டலங்களின் கலாச்சாரங்களை இந்த திருவிழாவின் மூலம் மக்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றும், சுற்றுலாத்துறையை மேலும் ஊக்குவிப்பதில் இது முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் கூறினார். விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், நாட்டின் பாரம்பரியங்களை முழுமையாக மக்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த விழா வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் முன்னோடி திட்டமான ஆழ்கடல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு விலைமதிப்பற்ற பங்களிப்பை அளித்துள்ள விஞ்ஞானிகளை அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் நேற்று நேரில் சந்தித்து பாராட்டினார். குடியரசு தின விழாவில் இந்திய விஞ்ஞானிகள் கௌரவப்படுத்தப்பட்டனர். அவர்களிடம் உரையாற்றிய மத்திய இணையமைச்சர், இந்தியாவின் புத்தாக்க முயற்சிகளில் தொடர்ந்து விஞ்ஞானிகள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர் எம் ரவிச்சந்திரன் மற்றும் வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் திரு மிருத்யுஞ்சய மகோபாத்ரா, உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி, அணுசக்தி மற்றும் புத்தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் இதில் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.
ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். உலக மகளிர் உச்சி மாநாடு சென்னையில் இன்று தொடங்குகிறது. இந்த மாநாட்டை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்ட செயலாக்கத் துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் சார்பில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. அனைத்து துறைகளிலும் பெண்கள் வேலைவாய்ப்பை பெறுவதற்கும் பணிகளில் நீடிப்பதற்கும் மீண்டும் பணிக்கு திரும்புவதற்கும் உதவும் அமைப்புகளை வலுப்படுத்துவதற்காக இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலக வங்கியின் மண்டல இயக்குநர் திரு செம்மேட்டே, ஐநா பெண்கள் அமைப்பின் பிரதிநிதி திருமதி காந்தா சிங், ஒருங்கிணைந்த நாடுகளின் வளர்ச்சி இயக்க இந்திய பிரதிநிதி திருமதி ஏஞ்சலா லூசிகி உட்பட 500க்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். 11 கருப்பொருட்களில் அமர்வுகள் நடைபெற உள்ளதாகவும் இதில் 70க்கும் மேற்பட்ட ஆளுமைகள் உரையாற்ற இருப்பதாகவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே பணி என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். தற்போது 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை வழங்கிடக் கோரி போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இது தொடர்பாக தலைமை தொழிலாளர் ஆணையருடன் ஜனவரி 23ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வங்கி ஊழியர்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான கூட்டுப் பயிற்சி பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படையின் கப்பல்கள் தாய்லாந்தின் புக்கெட் ஆழ்கடல் துறைமுகம் சென்றடைந்தது. தாய்லாந்து கடற்படை இசைக்குழுவின் அணிவகுப்பு மரியாதையுடன் இந்திய போர்க்கப்பல்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய தாய்லாந்து இடையே வளர்ந்து வரும் கடல்சார் ஒத்துழைப்பை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்திய தாய்லாந்து கடற்படை வீரர்கள் இணைந்து பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மெயின் மாகாணத்தில் ஏற்பட்ட பனிப்புயலில் தனியார் ஜெட் விமானம் ஒன்று சிக்கி விபத்துக்குள்ளானது. இதில் 7 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விமானம் பான்கார் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில மணித்துளிகளில் பனிப்புயலில் சிக்கி விபத்துக்குள்ளானது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க விமான போக்குவரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தென்கொரிய நாடாளுமன்றம் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு இறுதி வடிவம் அளிக்காததால் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தென்கொரியாவுக்கு 25% வரி விதித்துள்ளார். இதற்கு முன்பாக 15% இருந்த வரி விதிப்பு தென்கொரியாவின் தாமதமான நடவடிக்கைகள் காரணமாக கூடுதலாக 10% வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஜிம்பாப்வே அணியை எதிர்கொள்கிறது. புலாவாயாவில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. மற்றொரு ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி 15 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. வதோதராவில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. பின்னர் விளையாடிய பெங்களூரு 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 184 ரன் எடுத்து தோல்வியை தழுவியது. இன்று நடைபெறும் போட்டியில் குஜராத் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி வதோதராவில் இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஹாக்கி இந்தியா லீக் தொடரின் ஆடவர் பிரிவில் கலிங்கா அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. புவனேஸ்வரில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி ராஞ்சி அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியன் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து முக்கிய பேச்சு நடத்துகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நடவடிக்கைகள் காரணமாக வலுவான வளமான இந்தியாவிற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ள உலக மகளிர் உச்சி மாநாடு சென்னையில் இன்று தொடங்குகிறது. வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே பணி என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இன்று ஜிம்பாப்வேயை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.